இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் மறக்காம பாருங்க. ஹீரோட அம்மா செத்ததால ஹீரோ அடக்கம் பண்ணுற ஏற்பாடு செய்கிறான். அப்போ அந்த பேய் ஓட்ட லேடி அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த அம்மா எப்படி செத்தாங்கன்னு அவங்களோட ஆவியை வர வச்சு கேட்க ட்ரை பண்ண. ஆனால் வேற ஆவி வந்து இவங்களுக்கு வான் பண்ணிட்டு போகுது. இருந்தாலும் இவங்களோட மந்திர சக்தியை வச்சு அந்த வீட்டில் என்னதான் நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி ஹீரோ கிட்ட சொல்லும் வரும்போது அந்த பேய் டெலிஃபோன் வயரை வச்சு அவங்களுக்குள்ள ட்ரை பண்ணுது. அவங்க ஒரு சிலுவையை வச்சு தன்னை காப்பாற்றிக்கிட்டு ஹீரோ கிட்ட நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, போனாதான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி பௌர்ணமி அப்போ பல மதங்களில் இருந்து பேய் ஓட்டுறவங்களை கூட்டிட்டு வந்து பேய் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பேய் ஹீரோட சின்ன குழந்தை மேலே ஏறி உங்க எல்லாரையும் நைட்டுக்குள்ள கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்ட அவங்க அதையும் மீறி பூஜையை கண்டினியூஸா பண்ணி பேயை ஒரு கட்டுக்குள்ள அடைச்சிடுறாங்க. ஆக்சுவலா 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல நம்ம ஹீரோ ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 5ஆவது பொன் குழந்தை தான் பிறக்கும்னு ஒரு மருத்துவச்சி சொல்ல அப்பாக்காரனுக்கு கோவம் வந்து ஒய்ஃபோட வயிற்றுல குத்தி அந்த குழந்தையும் ஒய்ஃபையும் கொண்டுறான். அப்புறம் அந்த 4 முதல் குழந்தைங்களையும் பிடிச்சி வெட்டி கொண்டுட்டு இவனும் செத்து போயிடும். இதனால தான் அவனோட குடும்பமும் ஆவியா இந்த வீட்டை சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேய் ஓட்ட லேடி அந்த செத்து போனவங்க எலும்பு கூட கலெக்ட் பண்ணி இதை எரிச்சிட்டா அந்த பேய்களால திரும்ப வர முடியாதுன்னு சொல்லி எரிக்க ஸ்டார்ட் பண்ண. அப்போ அந்த அப்பா பேய் ஓட்டுற ஒருத்தர் மேலேயே ஏறி இந்த லேடியை கொல்ல பாக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட அவங்களோட அப்பா கொடுத்த சக்தி வாய்ந்த $100 இருக்கு. அதை வச்சு அந்த பேயை அடக்கி எலும்பு கூட எரிச்சு அந்த ஃபேமிலியை ஒரு வழியா காப்பாத்திறாங்க.